வணக்கம். நான் உங்கள் டிகே பேஷண்ட். பிரிண்டெஸ்ட் ஆப்பை வச்சு நம்ம எப்படி ஆரி ஒர்க்குக்கு பிக்சர்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிரிண்டெஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் போயிட்டு நமக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதோட அவுட்லைன் போடுங்க. அவுட்லைன் தான் நமக்கு ட்ராயிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃப்ளவர் வேணுமா, அனிமல்ஸ் வேணுமா, ஹியூமன் பீயிங் வேணுமா, எல்லா பிக்சர்ஸும் இருக்கும். ஆரி ஒர்க் மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்காக ட்ராயிங் பண்ணுறதுக்கு கூட இந்த பிரிண்டெஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிக்சரை நம்ம இப்போ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பாருங்களேன். அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் அதில் காப்பி லிங்க் இருக்கும், இது டவுன்லோட் இமேஜ் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா மேலேயே பிக்சர் டவுன்லோட் ஆயிரும். காப்பி இமேஜ், இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்கன்னா காப்பி இமேஜை வாட்ஸ்அப், உங்களோட வாட்ஸ்அப் மெயிலில் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில் போய் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொபைலில் நீங்கள் சின்ன ஒரு லிமிட்டட் சைஸில் தான் பண்ண முடியும். பெரிய லெவல் சைஸ் A4 சைஸில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் பேப்பரில் கொடுக்கணும் அப்படின்னா லிங்க்கை வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பிக்சர், ஒரு ஃப்ளவர் நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த ஃப்ளவரோட ரிலேட்டடாக நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். இப்போ ஒரு டால் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாலோட ரிலேட்டடாக நிறைய வரும். பிரிண்டெஸ்ட் ஆப் நிறைய இமேஜஸ், பிக்சர்ஸ் இருக்கும். ஆரியை பற்றி நீங்கள் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் இருக்கும். எப்படி ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு, நிறைய இன்ஸ்டியூட்டோட ஒர்க்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அந்த பிரிண்டெஸ்ட் ஆப்பை நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆப்பில் உங்களோட மொபைலில் பிரிண்டெஸ்ட் ஆப்பும் பேப்பர் காப்பி ஆப்பும் கண்டிப்பாக இருக்கணும். இதில் பிரிண்டெஸ்ட் ஆப் ரொம்ப முக்கியமான ஆப்பு. உங்கள் குழந்தைங்க கூட இந்த ட்ராயிங்கை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கலரிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆரிக்கு தேவையான புட்டாஸ், நிறைய புட்டாஸ் இதை பார்த்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நெட் டிசைன்ஸ், ஆரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சிம்பிள் டிசைன்ஸ், ஹெவி டிசைன்ஸ், நெட் அட்டாச், எல்லா டிசைன்ஸுமே, ப்ரைடல், ஹெவி ப்ரைடல் எல்லாமே இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. இது தேவையான இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நெக் டிசைன் அவுட்லைன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும். இதை மொபைலில் வச்சு நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு, புட்டாஸை நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய அவுட்லைன்ஸு, நெக் டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் லிங்க்கை காப்பி பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா வெளியில் ப்ரௌசிங் சென்டர்ஸில், நெட் சென்டரில் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பாருங்கள், லோட்டஸ் பாருங்கள், லோட்டஸ் எல்லாம் சின்ன சின்ன புட்டாஸ் போடலாம். இப்போ இந்த பீக்காக்கை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். எடுத்துகிட்டு அதை டவுன்லோட் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் கொடுத்து உங்களுக்கு அந்த பேப்பர் காப்பி ஆப்பில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரேசிங் மெத்தடில் 3 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம கார்பன் ஷீட்டை யூஸ் பண்ணி பண்ணுவோம். செகண்ட் டைப் இந்த மாதிரி பிரிண்டெஸ்ட் ஆப்பில் போயிட்டு பிக்சரை டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கிடலாம். அடுத்து மொபைல்லையே அப்படியே சின்ன புட்டாஸ் மாதிரி உள்ள பிக்சர்ஸை மொபைல்லையே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மூணாவது மெத்தட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பீக்காக்கை பீக்காக் இல்லை, பேரட். இந்த பேரட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எதுலையாவது மெயிலுக்கு அனுப்பணும், இல்லை நான் டெலகிராமில் போட்டுப்பேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஆப் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கீங்களோ அதுக்கு காப்பியை சென்ட் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா நீங்கள் மெயிலில் போயிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் மொபைலில் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே காட்டும். உங்களுக்கு எந்த ஆப்பில் நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கிறணுங்கிறத காட்டுது பாருங்கள். அடுத்து பாருங்கள், இப்போ அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு இமேஜை கொடுத்தீங்க அப்படின்னா, நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன் கவனிக்காமல், எனக்கு நிறைய டைம் டவுன்லோட் ஆகிருக்கும். இதே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். அந்த ஜூம் இருக்குது பாருங்கள், அந்த மேக்னிஃபையர், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக ஜூம் ஆகும். நான் மோஸ்ட்லி அதை ஜூம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டு தான் எடுத்துப்பேன். எப்போயுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ உங்களுக்காக தான் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பீகாக் டவுன்லோட் ஆயிருக்கா பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேப்பர் காப்பி ஆப்பை இதை அப்படியே வச்சுட்டு பேப்பர் காப்பி ஆப்புக்கு போகிறேன். ஆப்பில் போயிட்டு பேப்பர் காப்பியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பேப்பர் காப்பியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். நம்ம ரீசெண்டாக என்னென்ன ஃபைலெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் கேட்கும். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் லாக் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணிடணும்.
கிளிக் பண்ண பிறகு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த லாக் ஆப்ஷன் போயிடும். இப்போ நீங்கள் வந்து இதில் அங்கே பாருங்கள் வி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் போயிடும். மறுபடியும் இதை வந்து ரீசெட் பண்ணோம் அப்படின்னா சைடில் வந்து சவுண்டு டிக்ரீஸ் பட்டன் இருக்கா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். க்ளோஸ் பண்ணதுங்க எஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும்.